சார், இந்திய வீரர் குகேஷ் இளம் வயதிலேயே உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்காரு. அவரோட பயிற்சியாளராக உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியும் பெருமிதத்தையும் தருது? ரொம்ப மகிழ்ச்சி. மிகப்பெரிய சாதனை இது. ஏன்னா எனக்கும் சின்ன வயசுலேருந்து அவன் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும், யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் ஆகும் அப்படின்ற பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார். ஸோ இந்த சாதனை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சார், இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்குமே எல்லா மேட்சுமே கொஞ்சம் டஃப்பாக தான் போச்சு. நேற்றைய மேட்ச் வரைக்கும் அது ட்ராவில் முடிகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு விடாமுயற்சியாக இருந்து ஜெயிச்சிருக்காரு. அந்த கேம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? இல்லை, கண்டிப்பாக டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குகேஷ் ஃபேவரட்ன்ற மாதிரி சொன்னாங்க. பட் டிங்லிரன் ஆக்சுவலி மிக சிறப்பாக சண்டை போட்டார். ஏன்னா 14 கேமும் அவங்க 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை முடிகிற வரைக்குமே. கடைசி நிமிஷத்தில் டிங்லிரன் கொஞ்சம் டிஃபென்சிவ் ஆனார். அதை குகேஷ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஒரு நீண்ட நேரம் விளையாடி வெற்றி பெற்றார். ஏன்னா டயர்ட்னஸ்ஸு, ப்ரெஷர், இந்த மாதிரி காரணங்களை வச்சு டிங்லிரன் பிளண்டர் கடைசி நிமிஷத்தில் ஒரு தப்பு பண்ணார். அதை குகேஷ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணார். ரொம்ப கஷ்டமான மேட்ச். நிறைய பேர் இன்னொரு நாள் மேட்ச் போகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. நேற்று ட்ரா ஆகிடும், அதே ட்ரா ஆன அப்புறம் இன்னொரு நாள் ரேப்பிட் கண்டினியூ ஆகுன்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஏன்னா பொசிஷன் அப்படி தான் இருந்தது. ஆனால் குகேஷ் வந்து அந்த இடத்துல ட்ரா பண்ணாமல் கண்டினியூஸாக விளையாடிக்கிட்டு இருந்தார். எப்படி வின் பண்ணுவோன்றதை விட விளையாடிக்கிட்டே இருந்தார். ஆப்பனண்ட் ஏதாவது தப்பு பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்து. அண்டு எதிர்பார்த்த மாதிரி நேரம் ஆக ஆக டிங்லிரனுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாகி தப்பு பண்ணிட்டார். அந்த கேமில் அவர் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்கல. சின்ன வயசுலேருந்தே அவர் இப்படி தான் விடாமுயற்சியோடு போராடுவாருங்களா? ஆமாம், குகேஷோட ஒரு தன்மைன்னு சொல்லலாம். அது சின்ன வயசுலேருந்தே எல்லா கேமும் கடைசி வரைக்கும் விளையாடணும், எல்லா கேமும் வின் பண்ண விளையாடணும், எந்த சூழ்நிலையிலும் ஆப்பனண்ட்டையும் வின் பண்ண அலோவ் பண்ணாமல் ஃபைட் பண்ணணும், நமக்கு என்ன சான்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அது தான் கடைசியில் அவருக்கு வெற்றி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னாலும் நிறைய இடத்துல வந்து குகேஷ் வந்து ட்ராவை ரெஃப்யூஸ் பண்ணி விளையாடினார். ஸோ அந்த கேம்ஸ்லாம் எனிவே ட்ராவில் முடிஞ்சிருச்சு. ஆனால் கடைசி கேம் அதே மாதிரி அவர் ட்ரா ரெஃப்யூஸ் பண்ணி கண்டினியூ பண்ண டிங்லிரன் தப்பு பண்ணியிருக்கு. ஆனால் இந்த மென்டாலிட்டி ரவுண்ட் நம்பர் 7 நினைக்கிறேன், ரவுண்ட் நம்பர் 8 இதுலேயும் காட்டியிருக்கார் அவர். ஸோ நிறைய இடத்துல கேமை முடிக்கக்கூடிய ஒரு கட்டம் இருந்தும் அவர் முடிக்காமல் ட்ராவில் முடிக்கக்கூடிய ஒரு இது இருந்து அதை முடிக்காமல் அவர் கண்டினியூ பண்ணி அவர் ஆப்பனண்ட் ஏதாவது தப்பு பண்ணுறாரான்னு பார்த்தாரு. ஸோ அதே மாதிரி கடைசி கேம்லேயும் பண்ணார், அது வெற்றி கொடுத்துருக்கு. 18 வயசில் உலக சாம்பியன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்காக அவர் கடினமான உழைப்புகள்லாம் செலுத்தியிருக்காருன்னு கேள்விப்பட்டோம். எந்த அளவுக்கு அவர் ட்ரைனிங் பண்ணார்? உங்களோட ஆலோசனைகள் அவருக்கு எந்த அளவுக்கு உதவுச்சு சார்? குகேஷ் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, ரொம்ப கடினமாக உழைச்சார். அவரோட ஸ்கூல் படிப்பு, மற்ற பழக்கவழக்கம், எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் டீனேஜ் இயர்ஸில் ஃபுல்லாகவே செஸ்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணார். ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 மணி நேரம் சகஜமாக வேலை பார்ப்பார், இன்க்ளூடிங் ஃபிசிக்கல் மென்டல் ஃபிட்னஸ். ஸோ இது வந்து ரொம்ப வருஷமாக பண்ணுறாரு. அவர் ஒரு 10 to 12 மணி நேரம் ஒரு நாள் வேலை பார்க்குறது ரொம்ப வருஷமாக பண்ணுறாரு. அண்டு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் எடுக்காமல் செஸ்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாரு. அதனால தான் அவருக்கு இந்த வெற்றி இந்த இளம் வயதில் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரெக்கார்ட். நான் ரொம்ப வருஷமாக செஸ் விளையாடுறேன். செஸ் ஃபீல்டில் வந்து ஒரு 25 இயர்ஸாக இருக்கேன். அண்டு எங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று நடக்குன்றது வந்து அன்இமேஜினபிள். 18 வயசில் ஒருத்தர் வேர்ல்டு சாம்பியன் ஆக முடியுமான்னு என்னை 10 வருஷம் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பேன். அண்டு அதை மாற்றி எழுதியிருக்காரு. ஸோ அதில் எனக்கு மகிழ்ச்சி ரொம்ப. இதுக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்ட் 21 இயர்ஸ். அண்ட் இது வந்து மிகப்பெரிய சாதனை. குகேஷ் வெற்றி பெற்ற அந்த தருணம், இதற்கு முன்னாடி அவர் அந்தளவுக்கு எமோஷனலாக வெளிக்காட்டினதில் இன்னும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? நீங்கள் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசியிருந்தீங்களா? என்ன சொன்னார்? ஆமாம், குகேஷ் எந்த இடத்துலையுமே எமோஷன்ஸை காட்ட மாட்டார். எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக புதுசாக இருந்தது. அவர் கண்டிப்பாக அது வந்து ரொம்ப நாள் யோசிச்சு, இந்த மேட்சோட ப்ரெஷரும் ரொம்ப ஜாஸ்தி. என்ன சொன்னார்னா, கேண்டிடேட்ஸோட ப்ரெஷரு இந்த மேட்ச், கேண்டிடேட்ஸ் டொரண்டோவில் வின் பண்ணி இந்த மேட்ச்சுக்கு குவாலிஃபை ஆனார். அந்த டோர்னமெண்ட்டோட ப்ரெஷரும் இந்த டோர்னமெண்ட்டோட ப்ரெஷரும் வேறு எங்கேயும் எனக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ
அந்த ப்ரெஷர் வந்து அப்படியே வெளிக்காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பல மாதத்து ஒர்க். இப்போ டொராண்டோவில் ஏப்ரலில் வின் பண்ண அப்புறம் ஒரு 6 மாதமாக இந்த மேட்சுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க டீமு. ஸோ அதெல்லாம் வெளிக்காட்டுற மாதிரி தான் அந்த அது இருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த தான் எமோஷன் காட்டுறது நல்லது தான் நினைக்கிறேன். ஆமாம், பேசியிருந்தேன். அதான் அவர் சொன்னார், ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னார். ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம். ஐ மீன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் பேசும்போது. யா எல்லாமே ரொம்ப ஐ மீன் என்ன அவர் ரிலாக்ஸ்டாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். அவரால் அதான் இந்த ப்ரெஷர் மட்டும் ஜாஸ்தியாக இருந்துச்சு, எப்படியோ ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி சொல்லியிருந்தார்.